சேலத்தில் வரவேற்பு கொடுக்கும்பொழுது அது வீரபாண்டி பிரபு அவர்கள் நான் கவனிச்சதை பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எல்லா மாவட்ட செயலாளரையும் முந்திக் கொண்டு அவர் தான் எனக்கு முதல்ல வரவேற்பு அளித்தது. பிரபுவுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம், துணிச்சல் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. என் தந்தையிடம் நான் கற்றுக்கொண்ட வீரமும் விசுவாசமும், என் மூத்த அண்ணன் செலியன் அவர்களிடம் கற்றுக்கொண்ட எளிமை மற்றும் என் கடைசி அண்ணன் ராஜா அவர்களிடம் கற்றுக்கொண்ட பொறுமை, மேலும் கழக முன்னோடிகளை சந்திக்கும் போது அவர்களிடம் நான் கற்கும் அனுபவம், இவையெல்லாம் என் மனதில் ஆழமாக பதித்து வீரபாண்டியாரின் ரத்தம் நம் கழகத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் குடும்பத்திற்கும் தான் என்றைக்கும் விசுவாசமாக இருக்கும். நான் தலைவர் அவர்களுக்கு ஒரு போர்படை தளபதியாய் கடமையாற்றுவேன் என உறுதியளித்து